எப்பவும் ஒரே மாதிரி வாழைக்காய் செஞ்சு போர் அடிக்குதா? அப்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி வாழைக்காய் வறுவல் செஞ்சு பார்க்கலாமா? இந்த வாழைக்காய் வறுவல் மோர் குழம்பு, சாம்பார்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக செட் ஆகும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் இல்லாட்டி சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு வெடித்ததுமே ஒரு 7-8 பூண்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டுத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு 10-15 சின்ன வெங்காயம் தோல் உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்க போகிறேன். இந்த வாழைக்காய் வறுவலுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கலர் லேசாக மாறுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரே ஒரு தக்காளி பழுத்து இருக்கிறதா சேர்த்துக்கிறேன். சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். அதுக்காக ஒரு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வச்சுருக்கேன். மூடி ஓப்பன் பண்ணதும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்திருக்கும். இப்போ மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறேன். காரத்துக்கு 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது மிளகாயும் தனியாகவும் சேர்த்து அரைச்சிருக்கிறதால 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் தனித்தனியாக அரைச்சிருக்கிறீங்கன்னா தனியாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்க போகிறேன். இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தேவைப்பட்டால் மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் கலந்து கொடுத்தீங்கன்னா இதோட பச்சை ஸ்மெல் எல்லாமே சீக்கிரமாக போயிடும். அதே போல் இது நல்லாவே கிரேவியாக வதங்கி வந்திருக்கும். இப்போ ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 வாழைக்காய் சேர்க்க போகிறேன். வாழைக்காய் தோல் சீவிட்டு இந்த அளவுக்கு கனமாக சீவி வச்சுருக்கேன். ரொம்ப மெலிசாவும் வேண்டாம், ரொம்ப கனமாகவும் வேண்டாம். ஓரளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி வாழைக்காய் கட் பண்ணிவிட்டு இந்த மசாலா கூட சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லாவே கலந்து கொடுத்துக்கோங்க. வாழைக்காய் வேகிறதுக்கு முன்னாடி நல்லாவே கலரி கொடுங்க. வாழைக்காய் வெந்ததுக்கப்புறம் லேசாக கலரி கொடுக்கணும், இல்லாட்டி ஃபுல்லாகவே உடஞ்சி போயிடும். அதே போல் இந்த மாதிரி வறுவலுக்கெலாம் நீங்கள் வாழைக்காய் வாங்குறீங்கன்னா பெரிய சைஸாக வாங்காதீங்க. சின்னதாக இருக்கிற வாழைக்காய் வாங்கினீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் நல்லா சீக்கிரம் வெந்து வந்துடும். இப்போ இது வேகிறதுக்காக தண்ணி தெளித்து விடுறேன். தண்ணி பார்த்திங்கன்னா ஊற்றாதீங்க. ஒரு 3 கை அளவுக்கு தண்ணியை இந்த மாதிரி தெளித்து விட்டுட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு வைக்க போகிறேன். அப்படி பண்ணும்போது நல்லா வெந்து வரும். அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா வாழைக்காய் ரொம்ப வெந்து சொதன்னு ஆகிடும். இப்போ நான் மூடி போட்டு கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஒரு வாழைக்காவும் பார்த்திங்கன்னா ஒரு டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. சின்ன வாழைக்கான்றதால ரொம்ப சீக்கிரமாகவே வெந்திருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ மறுபடியும் லைட்டாக கலந்து கொடுக்குறேன். இந்த ஸ்டேஜ்லேயே செக் பண்ணி பாருங்கள் வாழைக்காய் வெந்திருக்கா இல்லையான்னு. ஒரு வாழைக்காய் எடுத்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக கட் ஆச்சுன்னா வாழைக்காய் வெந்திருக்கும். அதுக்கப்புறமா லைட்டாக நீங்கள் திருப்பி போட்டு விட்டிங்கனாலே நல்லா செவந்து வரும். நீங்கள் ஒரு வேளை இண்டாலியம் கடாய் மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதிலே விட்டிங்கன்னா வாழைக்காய் நல்லா செவந்து வரும். நான் இப்போ நான்ஸ்டிக் கடாய் யூஸ் பண்ணியிருக்கிறதால இதை மறுபடியும் ஒரு தோசை கல்லில் போட்டு நான் நல்லா திருப்பி கொடுக்க போகிறேன். ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னா இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே நல்லா செவந்து கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா வாழைக்காய் வறுவல் நம்ம இரும்பு கடாயில் பண்ண முடியாது. ஏன்னா ஃபுல்லாகவே கலர் மாதிரி கருகி போன மாதிரி ஆகிடும். அதே போல் இண்டாலியத்தில் பண்ணால் நல்லாயிருக்கும். இண்டாலியம் கடாய் இல்லாதவங்க இந்த மாதிரி பண்ணும்போது 2 பக்கமும் செவந்து சூப்பராக கிடைக்கும். இப்போ லைட்டாக எண்ணெய் சுற்றி விட்டுக்கிறேன். இப்போ திருப்பி போட்டு நல்லா 2 பக்கமும் நீங்கள் விட்டிங்கன்னா நல்ல கலர் பார்த்திங்கன்னா செவந்து கிடைக்கும். சாப்பிடவுமே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் வாழைக்காய் வறுவல் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா செவந்து கிடைக்கும். இந்த வாழைக்காய் வறுவல் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா விதமான சாம்பார் குழம்பு எல்லாத்துக்குமே இந்த சைட் டிஷ் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.